காட்! இன்னைக்கு இது அபிநேத்தி ரொம்ப நேரமா வீட்டுக்குள்ள போறா. பட் ஷீ இஸ் நாட் ஹியர் நவ். வாட் இஸ் ஷீ டூயிங் இன் த ஹவுஸ்? அதானே ஷாலினி கேட்கறது கரெக்ட். அவன் எங்க இவ்வளோ நேரமா போயிட்டான்னு கூட தெரியலையே. ஏதோ கேம் ஐடியா கொண்டு வரேன்னு சொன்னா, பட் இன்னும் அதையே காணோம். ஷி மஸ்ட் ஹேவ் பீன் ஹியர் பை நவ். பட் ஆனால் இன்னும் வரவே இல்லை. என்னாச்சுன்னு தெரியல. இன்னைக்கு செம்மையா நம்ம கேம் விளையாட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் இல்லை, நம்ம மட்டும் இந்த கேம் விளையாட போறோம் இல்லை, நமக்கு தெரிஞ்ச நிறைய பசங்களை கூட்டின்னு வர போறோம். ஜாலியா விளையாட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். மை காட், இவ்வளோ நேரமா உன்னோட ஹவுஸ்ல நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னுட்டு. ஓகே, எவ்வளோ நேரமா நீ உங்க ஹவுஸ்ல இருப்ப. அது மட்டும் இல்லை, அப்படி என்ன கேம் ஐடியாவா இருக்கும்? ஓ, என்ன கேம் ஐடியான்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கேமாக விளையாட போகிறோம். அது மட்டும் இல்லை, நான் தான் சொன்னேன் இல்லையா, நிறைய பேர் கூட்டின்னு வர போகிறோம். கேமும் ரொம்ப வித்தியாசமாக இருக்க போகுது. என்ன கேம்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, கேம் வச்சா போடுமா? கேமுக்கு கூப்பிட்ற ஆளுங்கெல்லாம் கூப்பிடணுமா இல்லையா? அதுக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு நம்ம வெண்பா கேங்கை கூப்பிட்டாச்சு, சந்திரிகா கேங்கை கூப்பிட்டாச்சு. ஓகேவா? ரோஸ் ரபன்ஸு கவினாவும் கூப்பிட்டுருக்கேன். வர முடிஞ்சா வருவாங்க, பார்ப்போம். ஓகே, இப்போ எல்லாமே வந்துட்டீங்க. ஓகே, இன்னைக்கு வந்துட்டு என்ன காம்படிஷன் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த காம்படிஷனுக்கான என்ன விஷயம், இம்பார்ட்டண்டான ஆஸ்பெக்ட் என்னன்னு சொல்லிடுறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயிட் போர்டு இருக்குது. இந்த ரெண்டு ஒயிட் போர்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டீமாக பிரிஞ்சுக்கிங்க. ஆக்சுவலி இந்த டீமில் 8 பேர் டீம் ஏ, இந்த டீம்ல 8 பேர், திஸ் இஸ் டீம் பி. ஸோ நான் அண்ட் அபிநேட்டான்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்படிஷனை கண்டுக்க மாட்டோம். ரேடர் தென் தட், நான் வந்து இந்த டீம் எப்படி பண்ணுறாங்கன்னு பெர்ஃபார்மன்ஸு கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். அண்ட் அபிநேட்டா வந்து இந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுப்பா. 2 பேரும் சேர்ந்து சூப்பர் ஜட்ஜான பிங்கிக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸை சொல்லுவோம். ஸோ அவங்க டெடிகேட் பண்ணுவோம். ஸோ அவங்க தான் வந்துட்டு யார் வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னென்னா, நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். அதாவது ஒரு ஹவுஸோட இன்டீரியர் ஒர்க் மாதிரி பண்ணி காமிக்கணும். ஏன் ரீசன் சொல்கிறேன், பிகாஸ் பிங்கியோட சொந்தக்காரங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடை சேஞ்ச் பண்ண போகிறாங்க, வீடை புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நமக்கு அது ஒரு வகையில் நம்ம ஒரு ஹெல்ப்பாக இருக்க போகிறோம். ஓகே, ஸோ 2 டீமும் சேர்ந்து டிஃப்ரெண்ட்டான கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானாக யோசிங்க. வீட்டோட இன்டீரியர் தான், எக்ஸ்டீரியர் எப்படி அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, இன்டீரியர் இன்னும் டிசைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் இன்டீரியரோட லுக் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டிசைட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டிசைட் பண்ணி இந்த ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ட்ரா பண்ணிட்டு நீங்கள் அந்த பிளானை கிட்ட கொடுங்க. நான் வந்துட்டு மாஸ்டர் கிட்ட கொடுத்துருவேன், மாஸ்டர் பிங்கி கிட்ட கொடுத்துருவேன். அவங்க வந்துட்டு என்ன பிளான் நல்லா இருக்குன்னு சொன்னேன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆர்எல்ஸ் வந்து அவங்க டேடி கிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுவாங்க வாட்ஸ்அப்பில். அதுக்கப்புறம் அவங்க டேடி இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த டீமோட ட்ராயிங் ரொம்ப நல்லா இருக்கும், அந்த டீம் தான் வின்னர். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கப்பா, நம்ம டீம் தான் கண்டிப்பாக வின் பண்ண. சரியா? ரொம்ப சூப்பராக இருக்கணும் அந்த ஒர்க். இங்கே பாருங்க, நான் சொல்கிறபடி வரேங்க. அக்ஷயா, நீ வர என்னக்கா சொல்கிறீங்க? சரிங்கக்கா, சொல்லுங்கக்கா. நல்ல டிசைனாண்டா சரிங்களாக்கா, சொடப்பக்கூடாது. நம்ம டீம் தான் வின் பண்ணும். சரி, அதெல்லாம் நம்ம டீம் ஈஸியாக வின் பண்ணிடலாம். இங்கே பாரு, ஹவுஸோட எக்ஸ்டீரியர் வந்துட்டு கேட்கல, அவங்க அந்த அக்காலாம் கேட்கல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஹவுஸோடைய இன்டீரியர் ஒர்க் எப்படி இருக்கலாம்னா, ஓகே ஒரு நிமிஷம். இப்போ வந்து நுழைவாசல், அதாவது இதுதான் ஒரு நிமிஷம் ட்ரா பண்ணிக்கலாம். இருங்க, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த நுழைவாசல். ஓகே, நுழைவாசலில் நுழைஞ்சிட்டு நம்ம வந்துட்டு கிச்சன் நோ வெயிட் என்னோட ரொம்ப கிராண்டாலாம் ஒன்றும் பண்ண வேண்டாப்பா, சிம்பிளாக இருந்தால் போடும். அது மட்டும் இல்லை, 1 ஃப்ளோர் ஹவுஸே ரொம்ப போடும். பிங்கிக்கு 1 ஃப்ளோர் ஹவுஸில் இருந்துட்டு பழக்கம் தெரியுமா? ஸோ அப்படியே பண்ணிடலாம். என்ன சொல்கிற? பிங்கிக்கு 1 ஃப்ளோர் ஹவுஸ் இருக்கிறதா பழக்கமா? அட ஆமா லிட்டி அக்கா, இது கூடவா தெரியல உங்களுக்கு? சரி, பேசுன வரைக்கும் போடும். ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து இன்டீரியர் நுழைவாசல், அதாவது அந்த வாசல், அந்த கதவுக்கு திறந்தா இப்படி தான் இருக்கும். ஓகேவா? அதான் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, எங்கே இந்த கிச்சனை வைக்கலாம், ஒரே டவுட்டாக இருக்கு. சரி, இங்கே ஒரு கிச்சனை வைப்போம். இங்கே ஒரு கிச்சன், சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, ஓ மை காட், ஐயோ நம்ம வேற இல்லை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்.
ஆஹா! வெண்பா கண்டிப்பா இந்த காம்படிஷன் நம்ம டீம் வின் பண்ணணும். சரி, கிச்சன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு கிச்சன் பக்கத்திலேயே ஒரு ஹால வச்சிடலாம். சரியா? ஓகே. கிச்சன் பக்கத்துல வந்து ஹால் வச்சாச்சா? இந்த ஹால் வந்து இந்த ஃபுல் ஸ்பேஸுமே ஹால் தான். இந்த ஃபுல் ஸ்பேஸுமே ஹால் தான். ஹால் கொஞ்சம் பெருசா இருக்கணும் இல்லையா? அதான். ஃபுல் ஸ்பேஸுமே ஹால் தான். இந்த கிச்சனுக்கு ஹாலுக்கும் நடுவுல ஒரு டோர் இருக்கும். இல்லாட்டி தடுப்பு கூட வச்சுக்கலாம். இல்லாட்டி டோர் வச்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஐயோ! ஓ மை காட்! ஏய் யாராவது ஐடியா சொல்லுங்கப்பா. ஓ மை காட்! வெண்பா, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கிச்சன் ஹால் அதுக்கப்புறம் இது வேணா ஏன் பூஜை ரூம் வைக்கக்கூடாது? அட ஆமாக்கா, நீங்க சொல்றது கரெக்ட் ஐடியாடா. பூஜா ரூம் வச்சிடலாம். அடா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் பூஜா ரூம்லாம். ஓகே, பூஜா ரூம் அது ஒரு இதுக்கு அது ஒரு ரூமு. நெக்ஸ்ட் அக்கா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பெட்ரூம் போட்டுங்கக்கா. அட ஆமாம், பெட்ரூம் தேவைடா. சரி, ஒரு பெட்ரூம் போட்டுற வேண்டியது தான். ஓகே. ஸோ பெட்ரூம்க்கு இதில் பாத்ரூமு எல்லாம் பண்ணிக்கலாம். பெட்ரூமு பாத்ரூமு ஓகே. ஒரு பிங்கியோட வீடெலாம் வந்துட்டு 2 ரூம் இருந்தால் கரெக்டாக வரும். ஓகே. ஸோ அதனால் இன்னொரு ரூமை வச்சிடலாம். அக்கா எனக்கு ஒரு டவுட்டுக்கா. நுழைவாசல்லே வந்துட்டு ஹால் இருக்கணுமே, எப்படி பெட்ரூம் எப்படி நுழையும் போதே பெட்ரூம் வரும்? ஐயோ! ஆமால. இத நம்ம சுத்தமா மறந்தே போயிட்டோமே! ஆஹா! கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் கோலமாலமா வந்துச்சே! மை காட்! இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். ஹால வெட்டி இங்க வைக்கலாம். அது மட்டும் இல்ல. ஹவுஸ்னா என்ன சும்மாவா? நீங்க பாருங்க, அழகா வந்து பண்ணிக்கலாம். பட் ஆனா அவங்க இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்றது சொல்லுங்க? அது மட்டும் இல்ல, ஸ்கெட்ச்ல வேற ட்ரா பண்ணிக்கோ. பென்சில் வந்து அழிச்சிக்கலாம். இட்ஸ் ஓகே. பரவாயில்ல. நம்ம ட்ரை வந்து பண்ணிக்கோம்ல. ஸோ வின் பண்றது இல்ல வின் பண்ணாதது இட்ஸ் நோ ப்ராப்ளம் அக்கா. விடுங்கக்கா. மை காட்! அங்க பாருங்களேன், அந்த விண்வெளி டீம் வந்துட்டு கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் சொதப்பி வச்சுட்டாங்க. நுழைவாசலையே வந்துட்டு பெட்ரூம் 2 போட்டாங்க. ஹால் தான் வரணும். நுழையும் போதே ஹால் தான் வரணும். அதுக்கப்புறம் தான் பெட்ரூம், பூஜாரம் எல்லாமே கொஞ்சம் சொதப்பி வச்சுட்டாங்க. நம்ம அவங்கள விட ரொம்ப வந்துட்டு அழகாவும் பண்ணணும். இதை விட மிஸ்டேக்கும் எல்லாமே பண்ணணும். ஆமாக்கா, நீங்க சொல்ற கரெக்ட் தான் ரப்பன்சல் அக்கா. நம்ம அதை விட ரொம்ப கிராண்டா பண்ணணும். சரிங்களா? அது மட்டும் இல்ல, பிங்கி அக்கா வந்து ஃபாரின்லேருந்து வந்தவங்கடா. அதனால ஃபாரின்லேருந்து வந்தவங்களுக்கு ரொம்ப கிராண்டா வீட்டை கட்டி தரணுமா இல்லையா? சரி, ஓகே. நம்ம இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்டீரியர் டிசைனிங் ஒர்க்கை. எஸ் ரப்பன்சல், இப்போ நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, நுழைவு வந்துட்டு சில ஹவுசஸில் வந்துட்டு அப்படியும் இருக்கும். சில ஹவுசஸ்ல வந்துட்டு அந்த நுழைவு வாய் வந்துட்டு எப்படி இருக்கும்? இப்போ வந்து நுழைவாசல், அதாவது அந்த ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிச்சன் எங்க இருக்கும்? கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சென்டர்ல வந்து ஹால் போட்டுடலாம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பிளான்னா வந்துட்டு பெட்ரூமுக்கு என்ன பண்ணோம்னா அந்த இந்த மாதிரி படிக்கட்டு போட்டுக்கணும். ஓகே. இந்த மாதிரி படிக்கட்டு அழகா போட்டுக்கலாம். ஓகே. இது மாதிரி படிக்கட்டு போட்டுக்கிட்ட அப்புறம் இது வந்து செகண்ட் ஃப்ளோர் கூட போட்டுக்கலாம். ஓகே. செகண்ட் ஃப்ளோர் பெட்ரூம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு பெட்ரூம்க்கு சைடில் வந்துட்டு பாத்ரூம் கூட வரும். ஏ தட்ஸ் ஆல். ஓகே. பெட்ரூம் பாத்ரூம் தட்ஸ் ஆல். அவ்வளோதான். திஸ் இஸ் த பிளான். அந்த பால்கனி நீங்கள் போட்டிங்களே சூப்பராக இருக்குக்கா. எஸ் எஸ், இந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான்ஸ் எல்லாம் இருக்கணும் இல்லையா? இந்த இதுதான் ரொம்பவே சூப்பராக ராயலாக ரிச் லுக்கில் இருக்கும். ஓகே. ஓகே, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ரூம் கூட இருக்கணும் இல்லையா? ஓகே. இந்த ஸ்டெப்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஹால் ஏரியா பக்கத்துலேயே பூஜா ரூம் இருக்கணும். பூஜா ரூம். காய் வின் அங்க பாட்டியா? அந்த டீம் எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க. அமேசிங். இட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிளான்ஸ். பட் நம்ம தான் கொஞ்சம் முக்கியம் பண்ணி வச்சிட்டோம். அது மட்டும் இல்ல, இங்க வரணும் நுழையும் இடத்துல தானே ஹால் இருக்கும்.
ஓ மை காட்! இவ்வளோ பெரிய பிளண்டரை நம்ம மீட் பண்ணிட்டோம். இதுக்கு தான் கன்ஸ்ட்ரக்ஷன்னா கொஞ்சம் காமன் சென்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். ஆமாக்கா. ச்சே! நானாவது இருந்திருந்தா ரொம்ப அழகா பண்ணிப்பேன். இட்ஸ் ஓகே வேண்பா. கோச்சுக்காட, நான் ஒன்றுமே சொல்லலை. இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் சாதாரண தான் விஷயம் தான். நீ ஒன்றும் கவலைப்படாத. ஓகே ஓகே பிங்கி, இங்கே பாரு. நம்ம சைட் டீம்லேருந்து இந்த இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, சரியா? அது மட்டும் இல்லை. ஆமாம் பிங்கி, நம்ம சைட்லேருந்து இவங்க வந்துட்டு இந்த மாதிரி இன்டீரியர் டிசைனிங் பண்ணியிருக்காங்க. என்ன இன்டீரியர் டிசைனிங் நல்லா இருக்கு, நீயே பாட்டு சொல்லு. ஐயோ அக்கா, எனக்கு ரொம்ப ஆன்ஷியஸாக இருக்குது. ஐயோ, நம்ம வேற கோணல் மூலலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைனை பண்ணி வச்சுருக்கோம். ஐயோ, நம்ம டீம் வின் ஆகுமா? ஆஹாடா, அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. எஸ் என்னைக்கு ஒன்றும் பண்ணல வேண்பா. நெக்ஸ்ட் டைம் மட்டும் நீ இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணாட, சொடப்பி வச்சுடுவேன். கண்டிப்பாக நான், ரோசி, ஷாலினி இதுதான் பண்ணுவோம். ஓகே, ஐ மீன் ரோசி அண்ட் சுந்தரி தான் பண்ணுவோம். இல்லாட்டி நான் பண்ணுவேன், மற்றவங்க பண்ணுவாங்க. நீ தேசிச்சு பண்ணாட, இல்லாட்டி சொடப்பிக்கிட்ட போய் வச்சுட்டு பாரு. எப்படி சொடப்பி வச்சுட்டு எப்படி பண்ணியிருக்கு. நுழையும் போது ஹால் தான் வரும். இங்கே பெட்ரூமை போட்டு வச்சுட்டாங்க. சரி, பரவாயில்ல என்னமோ. ஓகே, இப்போ வந்துட்டு ஒவ்வொரு டிசைனாக என்கிட்ட காட்டுங்க. அக்கா, எனக்கு இந்த டிசைனை காட்டுங்கக்கா. இது உங்கள் டீம் தானே பண்ணது? ஓகே, என்ன டிசைன்? ஓகே, அந்த நுழைவு கதவு இங்கே தான் இருக்கு. அட, என்னது இது? மை காட்! ஏக்கா உங்கள் டீமில் என்னக்கா இந்த மாதிரி மோசமாக பண்ணி வச்சுட்டாங்க? வாட் இஸ் திஸ்? நுழைவுக்கு அப்புறம் எப்படி பெட்ரூம் வரும்? ஹால் தானேக்கா வரும். அட, ஏன் கேட்குற பிங்கி? அந்த டீமில் இருக்கிறவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. ஐயோ, என்னக்கா நீங்க ஃபர்ஸ்ட் தப்பே இதுதான். நுழைஞ்சதுக்கு அப்புறம் ஹால் தான் வரும், பெட்ரூம்லாம் வராதுக்கா. ஹால் இந்த சைடு வந்துட்டு பெட்ரூம் தான் இந்த சைடு வரணும். ஓகே, அட்டர் கிச்சனு பூஜா ரூம் எல்லாம் கரெக்ட். ஆனால் 2 மைனர் மிஸ்டேக்ஸ் என்னன்னான்ட்டு, நுழைஞ்சதுக்கு அப்புறம் ஹால் தான் வரணும் ஃபர்ஸ்ட்டு, பெட்ரூம்லாம் இந்த சைடு போகணும். இந்த மிஸ்டேக் தான் இருக்குது. ஓகே, மற்றபடிக்கு இது ரொம்ப நல்லாவே இருக்குது. ஓகே. ஏய் பிங்கி, நம்ம டீம் வின் பண்ணிச்சா? கமான் வின் பண்ணி பேசாம இரு. ஆல்ரெடி இது மோசமாக பண்ணி வச்சுட்டு போனதுக்கு டீம் வின் பண்ணாமோ இதெல்லாம் வேற கேட்டதுக்கா பேசாம இரு. 2 டீமோட டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ணவே முடியும். ஓகேக்கா, இப்போ அபிநேட்டாக்கா உங்கள் டீமோட எப்படி பண்ணிக்காங்க? ஓ மை காட், வாவ், எவ்வளோ இட்ஸ் வெரி வண்டர்ஃபுல். ஓகே, நுழைஞ்சதுக்கு அப்புறம் ஹால் ஏரியா நடுவில், அப்புறம் கிச்சன் இந்த சைடு. ஓகே, பூஜா ரூம், அதுக்கப்புறம் படிக்கட்டு, பெட்ரூம். ஓகே, பெட்ரூம் பாத்ரூம். ஓகே, நெக்ஸ்ட் பால்கனி. வாவ், இட்ஸ் வெரி ஆசம். இட்ஸ் என்ன சொல்றதே புரிய. ஐம் லெஃப்ட் ஸ்பீச்லெஸ். உண்மையாகவே சொல்றது, இது ரொம்ப நல்லாவே இருக்கு. இந்த டீம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ரப்பன்சல் அக்கா, டம்பலினாக்கா, நீங்கள் தானே ஐடியா கொடுத்தீங்க. தெரியும், நினச்சேன். நீங்கள் இருக்கும்போது டீம் வின் பண்ணாமல் இருக்கவே இருக்காது. நல்லாவே இருக்குக்கா, சூப்பராக இருக்குது. இந்த வெண்பா டீம் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹால் விஷயத்த ரொம்ப சொடப்பி வச்சுட்டாங்க. அதனால் இந்த ரொம்ப சூப்பராக இருக்குது. பால்கனி, அதுவும் என்னோட சேர் டேபிள் எடுக்கக்கா போட்டு வச்சுருக்கீங்க. என்னக்கா இது? டைனிங் டேபிள்லாம் கிச்சனில் தானேக்கா போடணும். ஏன்க்கா இப்படி பால்கனியில் போய் போட்டு வச்சுருக்கீங்க? என்னக்கா நீங்கள் நல்லா பண்ணிட்டு கடைசியில் இதில் மட்டும் இதுவாயிடுச்சே. நோ நோ நோ, இட்ஸ் நாட் அ டைனிங் டேபிள். எல்லாம் மார்னிங் வந்து எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்கல்ல, ஈவினிங் வந்து பால்கனியில் தானே ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அட ஆமாம், காஃபி குடிப்பதே பால்கனி. ஓகே, அந்த விதத்தில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிங்க. சரி, புரிஞ்சிச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ இது 2 இமேஜஸையும் நான் என் அப்பாவுக்கு அனுப்புகிறேன். என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். அக்கா, உங்களுக்கு எல்லாத்தையும் ஒன்று சொன்னதா? 2 இமேஜையும் நான் அப்பாவுக்கு அனுப்பிச்சிட்டேன். இந்த டிசைனிங் வந்துட்டு கொஞ்சம் நல்லாதமாக இருக்குன்னு, இந்த டிசைன் ரொம்ப ரிச் அண்ட் ராயலாக இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த டிசைனை தான் என்னோட அப்பாவோட சொந்தத்துக்கு என்னோட அப்பா வந்துட்டு அவருடைய பிரதருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அவரோட பிரதரும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ரப்பன்சலுக்கு டம்பினாக்கா எல்லாம் உங்களால தான். கடவுளா பாட்டு உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு போல இருக்குக்கா. நம்மளோட டிசைனிங்க பிங்கியோட ரிலேட்டிவ் வந்துட்டு ஒட்டுக்கிட்டு போல இருக்கு. ஜாலி. அட,
என்ன எல்லாரும் எப்படி ஜாலி குஷியாயிட்டீங்க போல. இப்போ உங்க டீமுக்கு வந்து இந்த ஷீல்டை நான் ப்ரெசென்ட் பண்ண போறேன். இந்த ஷீல்டு வந்து நான் வாங்கினது கிடையாது. என்னோட அம்மா அப்பாவுடைய ரிலேட்டிவ், என்னோட அம்மா அப்பாவுடைய மாமா, ஐ மீன் என்ன சொல்றது, என்னோட ஒரு ரிலேட்டிவ் தான் வாங்கி கொடுத்தாங்க. என்ன அம்மா அப்பா கிடையாது, ஒரு ரிலேட்டிவ். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல இது ஷீல்டு. கண்டிப்பாக நீங்கள் இது எக்ஸெப்ட் பண்ணியே ஆகணும். எடுத்துக்கோங்க. திஸ் ஷீல்ட் இஸ் ஃபார் த சேம்பியன். எல்லாரும் என்னப்பா சில மாதிரி முடிச்சிருக்கீங்க, கிளாப் பண்ணுங்க. எவ்வளவு பெரிய ஒர்க் எடு தெரியுமா? அதை விட